ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பக்கம் 85. ந பாவ உபலப்தேஹே ந அபாவ உபலப்தேஹே வைதர்மியாச்ச ந ஸ்வப்ன ஆதிவத் ந பாவஹ அனுபலப்தேஹே க்ஷணிகத்வாச்ச சர்வதா அனுபபத்தேச்ச. ஓகே, இப்போ நம்ம புது மதத்துக்குள்ளே போகிறோம். ஆஸ்திக தர்ஷனம், நாஸ்திக தர்ஷனம். ஜைனம் நாஸ்திக தர்ஷனம். இப்போ நாஸ்திக தர்ஷனத்தில் பௌத்தா 4 பிரிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜைனா 1 5. அதுக்கப்புறம் சாருவாக குரூப் இருக்குது. ஸோ அவங்கள நாஸ்திக மதத்தை சேர்ந்தவர்கள். நாஸ்திக மதம்னா என்ன அப்படின்னா, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேத பிரமாணம் கிடையாது. இப்போ திராவிடியன் மாடல் அவங்களுக்கு வேதத்தை ஏற்றுப்பாங்களா? கல்வி சிறந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு, வேதம் ஓதிய தமிழ்நாடு அப்படிலாம் பாரதியார் பாடிருக்கார். அப்போது வேதத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அவன் நாஸ்திகவாதி, அதுலேயும் ஒரு விதமான நிரீஸ்வரவாதி. அதாவது இந்து கடவுளை மாத்திரம்
நீக்கக்கூடிய நிரீஸ்வரவாதி. மற்ற கடவுள்களை அங்கீகரிக்கிறவா சேந்திரவாதி. அப்போ இவன் ஒரு டிஃபிகல்ட்டான ஜந்துவாக இருக்கான், எதுலேயுமே வரமாட்டான். ஆஸ்திகத்திலும் வரல, நாஸ்திகத்திலும் வரல, நிரீஸ்வரவாதியாக வரையானா அதுலேயும் வரல, இல்லை சேஸ்வரவாதியாக வரையானா அதுலேயும் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிச்சிக்கிறாங்க. ஆக மொத்தம் குழப்பவாதி அப்படின்னு தெரியுது. குழப்பத்தை உண்டாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம்? அவன் இங்கிலீஷ்காரன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான், இவங்களே அடிச்சுக்கிட்டோண்டா அப்படின்னு. அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம், இப்படி பாரு எங்கேயாவது ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் இருக்க விட மாட்டாங்களே இந்த உலகம், அதனால் அது அப்படி இருக்கிறது. ஸோ இது இப்படி இருக்கக்கூடிய இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பாரதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகள்லாம் மாறின்னு இருக்கிறது. அதில் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பல லட்சம் பேர் பல கோடி பேர் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்மளுடைய தலைமுறையை செய்த பாக்கியம். அது நமக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாற்ற கருத்துக்கள் வேண்டாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. 40% பேர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த 40% பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹிந்து சனாதன தர்மம் அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆப்போசிட் பார்ட்டிலையும் உள்ளவர்கள் இருக்காங்க, பொலிட்டிக்கலுக்காக கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி பேர் ஹிந்துக்கள் தெரியும். அந்த ஹிந்துக்கள் தெரிஞ்சதில் 40% பேர் ஆதரிக்கிறாங்க, 20% பேர் எதிர்க்கிறாங்க ஆதரிச்சுண்ட சுயநலத்துக்காக. இன்னொரு 40% ரெண்டும் கட்டா, எதுலேயுமே வராது, நடுநிலைமையாளர்கள். இப்படி ஒரு குரூப், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்க. விதவிதமான குரூப் இருக்குது, அதனால் விதவிதமான அளவில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ இது இப்படி இருக்கிறது. இது பொலிட்டிக்கல் சயின்ஸ். நம்ம படிச்சுன்னு இருக்கிறது சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். புரியுதா? அப்போது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸும் உன் வேலையை நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், ஆனால் என்னை பாதிக்கிறான், அதனால் சொல்ல வேண்டியது இருக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரி சாதுவாக ஆஸ்திகத்தில் இருக்கிற பாரதத்தில் பிறந்திருக்குவேன் மினிமம் ஸ்வதர்மத்தில் இருக்கணும், கர்மயோகத்தில் இருக்கணும். இதுக்காக தான் இந்த ஜென்மமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்வதர்ம கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லை, பாரதத்துக்கே உரித்தானது. எப்போ ஒருவன் ஸ்வதர்மத்துக்கு வருவானோ அப்போ தான் மோட்சத்துக்கு அவனுக்கு அருகதை, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வர முடியும். இல்லை ஒன்றோடு ஒன்று கனெக்டட். புரியுதா? அப்போ ஸ்பிரிச்சுவல் தான் கம்ப்ளீட் பண்ணும் நம்ம லைஃப்பை. இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதெல்லாம் டெம்பரவரியாக நமக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நமக்கு அது கொடுக்கும்போது ஒரு பரீட்சை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய லைஃப் மூவ் ஆகும். இதுக்காக போகக்கூடிய ஒரு பெரிய ஜர்னி, அந்த ஜர்னி தான் இது. புரியுதா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ் 225 அப்படின்றார் இல்லை, 225வது கிளாஸ். அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பான விஷயம். மூவ் ஆகின்றிருக்கணும், நகர்வாயின்றிருக்கு. அதாவது 225 கிளாஸு நாம் விடாப்படியாக நடத்தியிருக்கோம். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் என்ன போட்டுக்கணும், இந்த மாதிரி எத்தனை கிளாஸு நான் வந்தேன், ஏன் வராத கிளாஸ் எழுதுவானே, நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆதரவு கொடுக்குறேன். புரியுதா? பிரம்மசூத்திரத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதா? ஓகே. அதாவது சில இன்கம்ஃபர்ட்ஸ் இருந்தால் வரமாட்டேன், கொஞ்சம் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா வருவேன், அதுவும் மூடு இருந்தால் வருவேன். அப்படியே வந்தாலும் சிலது கவனிப்பேன், சிலது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஒரு ஆள் வந்திருக்கேன்ல, ஒரு சப்போர்ட் நிறைய பேர் இருந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கெலாம், அதனால் சப்போர்ட் பண்ணுவேன். இப்படி பல காரணத்தில் இருந்தால் இதில் யாருமே தப்பு கிடையாது, வராதவங்க உட்பட. சரி, அப்போது இந்த ஜைன மதம்
வந்து பௌத்த மதம், இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு தோன்றதுக்கு முன்னாடி வந்த மதம். மதம்னா இங்கே கொள்கை, அந்த வழிபாடு, அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் மதம். இந்த குரூப்பு புரியுதா? அப்போது இவங்களில் ஜைன மதமும் மகாயானம், ஹீனயானம், மகாயானம் மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த ஜைனத்தை எப்படி பிரிக்கிறாங்க? ஸ்வேதாம்பரா ஜைனம், திகம்பரா ஜைனம். ஸ்வேதாம்பர அண்டு திகம்பர. ஸ்வேதாம்பர வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டுப்பாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்வாடிஸ் குரூப் ஜைனர்கள் அதிகமாக தாக்கம் இருக்குது மார்வாடிஸில். அந்த மார்வாடி கும்பல் வந்து அவங்க மாதிரி நெய் சாப்பிட்றதோ, அவங்க மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதோ நம்ம மனுஷனால் முடியாது, இதர மனுஷனால். அப்படி ஒரு சாப்பாடு இருக்கும். அவங்க ஒரு வியாபாரியாக இருப்பாங்க. நிறைய பேர் வைஷ்யாக இருந்து, சூத்ரனாக இருந்து, இது சத்திரியனாக இருந்து வியாபாரிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி மெஜாரிட்டி பீப்புள் சத்திரியா குரூப்பு, அந்த ராஜஸ்தான் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தானை மையமாக வச்சு இது டெவலப் ஆகி வந்துட்டுருக்கிறது இது. ஸோ அதில் வந்து மீராபாய் தோன்றிருக்கா. அந்த ஜைன சம்பிரதாயம் இருக்கிற சுச்சுவேஷன் இருக்க அந்த பகுதியிலேருந்து, அவ சம்பிரதாயம் இல்லை, அவள் அந்த ஊரில் இருந்து இருக்கிற பகுதியில் இருக்காங்க. அங்கே தான் ராணா பிரதாப் தோன்றினது. ராஜஸ்தான் வீரம் செறிந்த இடம் அது. அங்கே வரும்போது, தத்துவத்தில் வரும்போது எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தத்துவம் ஒன்று வரும்போது நாம் அங்கே நிராகரணம் பண்ணுறோம். எவ்ரி பர்சன் ரெஸ்பெக்ட், எவ்ரி ரிலீஜியஸ் ரெஸ்பெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலீஜியஸையோ பர்சனையோ நாம் வந்து டெலீட் பண்ணல. அவன் சொல்கிற தத்துவம் வந்து ராங்காக இருக்குது, அவனுக்கே ராங்காக இருக்குது, மற்றவங்களுக்கும் அது ராங்காக இருக்குது. அதனால் நம்ம புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். இது அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய. இப்போ அத்வைத மூர்த்தி சங்கராச்சாரியார் என்ன பண்ணார்? குமரிலப்பட்டர் போய் பார்த்தார். அவர் பிறகுதான் அவர் உமியில் போட்டு எரிஞ்சுன்னு இருக்கார். ஏன் எரிஞ்சுன்னு இருக்கார்? குமரிலப்பட்டர் அத்தனை அளவுக்கு வந்து இந்த வாக்கில், சத்தியத்தில், நம்ம நாட்டில் நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் சத்தியத்தில் இருக்கணும். இது பேஸ். இது புரியுதா? அங்கே போகும்போது பௌத்தன் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வந்துட்டான். அப்போ நிறைய பேர் கன்வர்ஷன் ஆகிறது. இதை துரத்தினது வந்து அதிகமாக துரத்தினது இந்த வேத மீமாம்சர்கள் இருக்காங்க, வேத பூர்வம், அவங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மதத்தை சேர்ந்த வேத பூர்வம் இருக்காங்க. நம்ம யார்? வேதாந்தம், வேத பூர்வம், வேதாந்தம். வேதத்தினுடைய முன்பகுதியை மையமாக வச்சு எடுத்துக்கிறவங்க, வேதத்தினுடைய பின்பகுதி உபநிஷத்தை மையமாக வச்சு எடுத்துக்கிறவங்க நம்ம. இது புரியணும், புரியுதா? நம்மலாம் வந்து உபனிஷத்து குரூப், திங்கிங் குரூப். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது குமரிலப்பட்டர் வந்து பௌத்தன் முதல்ல பொது எதிரியை வெளியில் அனுப்புறதுக்காக பௌத்தத்தினுடைய நிறைய சீக்ரெட்ஸ்லாம் என்ன இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவ மதத்தில் சேர்ந்தா மாதிரி கிறிஸ்டின் முதல் கிறிஸ்டோ பௌத்தன் வந்து இந்த குமரிலப்பட்டர். எதுவுமே புதுசு சொல்ல முடியாது. அவர் போய் பௌத்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் கற்றுண்டு வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பௌத்தர்கள், ஓ இவர் வைதிகத்தில் இருக்கார் அப்படின்னு. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இருக்காது, அதனுடைய வெயிட்டு தெரியவே தெரியாது. ஏன் ஒரு மதத்தில் இருந்தால் பொய் பேசுகிற நீ, பொய் பேசுறது ஒரு மதமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவருக்கு சொல்லுன்றது. என்னால் நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் நான் பின்பற்றக்கூடிய அந்த மதம்க்கு இழுக்கு வரக்கூடாது அப்படி சொல்லி அங்கேருந்து வந்துடுறாரு. வந்துட்டு இந்த தப்பாக சொன்னதுனால இந்த மதத்துக்கு தவறான நான் உண்டாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹானி பண்ணிக்கிறார், தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறார். அது அப்படியே வெந்து போகட்டும் அப்படின்னு.
மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் இந்த ஊனை சிதைத்து விடு அப்படின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. என்ன இது, நம்ம நாட்டில் அப்படி தான் இருந்தாங்க. உமி போட்டு நடுவில் உட்காந்துட்டார், சிஷ்யர்கள் சொன்னாங்க உமி சுற்றி போடு அப்படின்னு, கொளுத்து அப்படின்னு. சிஷ்யர்களுக்கு எப்படி வரும் மனசு? அந்த சிஷ்யர்கள் குரு சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. சொன்னால் செய்யணும், அது இது சந்தோஷமாக செய்யலாம். எப்போ பார்த்தாலும் கிளாஸுக்கு வா கிளாஸுக்கு வா, கிளாஸை கேளு, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எப்போ சொல்லுங்க சாமி. அது ஜேஷ்ட புத்திரன் தான் கொல்லி வைக்கணும். ஜேஷ்ட புத்திரன்லாம் விடுங்க, நான் கொல்லி வைக்கிறேன். நான் என்னை எத்தனை தடவை இம்சை போட்டு, மழை இருந்தாலும் வா, புயல் இருந்தாலும் வா, கஷ்டம் இருந்தாலும் வா அப்படி சொல்கிறீங்க. நல்ல சான்ஸ். அப்படி நினச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் குமரியில் பட்ட சிஷ்யர்கள். நான் வச்சுட்டாங்கன்னு வச்சு எந்த சிஷ்யர்களும் செய்ய மாட்டாங்க. அதனால் வச்சுட்ட உடனே எரியும் போது இது கேள்விப்படுறார். ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் சங்கராச்சாரியார் எவ்வளோ ஜீனியர்ஸு, பௌத்தம், அதுவும் வேதத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவரை கண்டனம் பண்ணுறதுக்காக போனவர். அப்போ இவர் ஒரு ஜீனியர்ஸ். இவர் அத்வைத கருத்தை புரிய வச்சுட்டோம்னா, சத்தியத்தை புரிய வச்சுட்டோம்னா நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். அப்படி இதுதான் அத்வைதி. அத்வைதத்துக்கு யாருமே விரோதம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பேசின்னு இருப்பான். புரியுதான்? பேசி கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டான்னா பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்வைதி கிறிஸ்தவர்கள்கிட்ட பேசலாம், முஸ்லீம்கிட்ட பேசலாம், யாருமே விரோதி கிடையாது. புரியுதா? அதனால் ஈச் சோல் பொட்டன்ஷியல் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதனால் நம்ம தைரியமாக போய் பேசிட்டோம். அப்போது இவர் பேசுகிறார் கருத்துக்கள்லாம் சொல்கிறார். அவர் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுறதுன்னா, சொல்லும்போது விஷயத்தை குமரியில் பட்டர் வேத பூர்வத்தில் எவ்வளோ தீவிரமாக இருந்தால் பௌத்த கண்டனம் பண்ணுறதுக்கு போயிருப்பார். அந்த வேத பூர்வத்தை விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு அவர் மைண்டு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் லேட். புரியுதா? இதை எடுத்துக்கோ, இங்கே பாரு, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. ஓகே. அப்போது அவர் சங்கராச்சாரியர் டிஸ்கஸ் பண்ணுறார். டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி பாருங்கள், எரிஞ்சின்னு இருக்கு. அப்போ டிஸ்கஷன். இதுதான் அறிவு பசின்றது. சரீரத்தெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு அந்த விஷயத்துக்காக ஆர்வம். ஏன்னா எரியிறது உடம்பு தான், புத்தி கிடையாது. புத்தியில் பேசுகிறாங்க ரெண்டு பேரும். பேசும்போது கரெக்ட், சங்கரா நீ சொல்கிறது கரெக்ட். சங்கரன் பாலகன், அவர் சீனியர் பர்சன். சுரேஸ்வராச்சாரியரோட குரு அவர். புரியுதுதான்? ஓகே. மண்டல மிஸ்ரரோட குரு. ரொம்ப கன்வின்ஸாக இருக்கிறது, நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குது, சத்தியமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. அது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், குழு கொடுக்குறேன். வேகமாக போய் என்னுடைய சிஷ்யன் இருக்கான், அவன் என்னை விட புத்திசாலி, அவனை எப்படியா கொண்டு வந்துட்டேன்னா அத்வைதத்துக்கு உபயோகமாக இருக்கும். மண்டலமீஸ்வரர் வெரி ஸ்ட்ராங், இவரை விட ஸ்ட்ராங். மொட்டை அடிச்சுட்டு இப்படி போனான்னா அவனை பார்த்தாலும் தீட்டு, சன்னியாசியை பார்த்தாலும் தீட்டு, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள். எகிரி குச்சி போகிறார் வீட்டுக்கு. அப்போது லவ் ஃபார் அத்வைதம், லவ் ஃபார் சத்தியம், அதுக்காக நான் என்ன சிரமப்படுறதுக்கான தயாராக இருக்கேன் நான். அப்படி குச்சி சுரேஸ்வராச்சாரியாரை மாற்றி முதல் ஆச்சாரியாரை கொண்டு வந்தார் சங்கராச்சாரியார். த கிரேட் பர்சன். புரியுதா? அதனால் வெள்ளை துணி போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பேர் ஸ்வேதாம்பர ஜைனம். புரியுதா? அந்த ராஜஸ்தான்லேருந்து வரக்கூடிய அந்த குரூப்பு, மார்வாடி குரூப்பு, அவங்களில் போக்கியம் தான் அதிகமாக இருக்கும்.
ரொம்ப நிறைய சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஒன்று மணி, இன்னொன்று சாப்பாடு. பிஸ்னஸ் அது இவ்வளோ தான் லைஃபு. அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்களில் வந்து ஒருத்தர் சன்னியாசி ஆகிட்டாங்கன்னா ஊரே கொண்டாடும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த சன்னியாசத்தில். அப்புறம் திகம்பரா, இன்னும் தீவிரவாதிகள். எப்படி? ட்ரெஸ்ஸே கிடையாது, திக்கே ட்ரெஸ்ஸு, சதாசிவ பிரமேந்திரன் மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இந்த நம்மளுடைய யோகாவில் ஒருத்தர் நண்பர் இருக்கார், வர்தமான் பதிப்பகம், வர்தமான் அவர் பேர். இந்த புஸ்தகம்லாம் ஈஸி விலையில் கொடுப்பார். கரெக்டாக அவர் கிளாஸுக்கு வரலைன்னா கூட வருஷத்தினுடைய ஃபீஸ் கொடுத்துருவார். ஆனுவல் ஃபீஸு 2 கிளாஸ் வந்தார், 4-5 கிளாஸ் தான் மொத்தமாக வந்தார். ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவருடைய சூழ்நிலை வந்து எப்பயுமே டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் மூலிமா நிறைய பேர் யோகத்துக்கு சொல்லிக் கொடுப்பார். கன்வின்ஸ் ஆகிட்டார். அப்படிதான் இது இவரை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு கொடுக்குற சப்ஜெக்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவங்க வந்து எவ்வளோ மனப்பான்மைனா, பெரிய பெரிய புஸ்தகம் போட்டிருக்காங்க, ராமாயணம் போட்டிருக்காங்க, பாகவதம் போட்டிருக்காங்க. எல்லா புஸ்தகமும் பாதி விலைக்கு, கால் விலைக்கு கொடுத்துருக்காங்க. வர்தமான் பதிப்பகம் டி நகரில் இருக்குது. ஓகே, இதே இதில் வந்தவர் தான் ஓஷோ. அவரும் ஜைனத்தை சேர்ந்தவர், சத்திரியர். அப்படிதான் அவர் கருத்தெல்லாம் சொன்னேன். டைரெக்டாக வேதத்தை அட்டாக் பண்ணுவார். புரியுதுதான் அந்த புக்கில். அதனால தான் அந்த புக்கு நான் பின்னாடி வச்சுருப்பேன் என்னோடய லைப்ரரியில். ஏன்னா ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். இந்த படிக்கிறவங்களுக்கு அந்த புஸ்தகம் படித்தா மயங்கி அதில் போய்டும், அந்த கருத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து எல்லா புக்கையும் படிப்பேன். புரியுதா? எல்லா புக்கையும் படிப்பேன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து வேணும் அதுக்கு. அதில் எது எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாது, எங்கே தப்பு பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் போகணும். இல்லாட்டி அந்த வம்பே போகக்கூடாது. நம்ம யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை செஞ்சுட்டு போனாலே போகிறோம் இருக்கிற டயத்தில். அப்புறம் ஸோ இந்த குரூப் வந்து இந்த ஜீவகாரியத்தில் ரொம்ப சிறப்பு. புரியுதா? யாரையும் இம்சப்படுத்த மாட்டாங்க, வாயை பொத்திக்கிட்டு போவாங்க. அவங்க போகிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே போவாங்க. அவ்வளோ ஒரு பூச்சி போட்டு கூட இது பண்ணுவாங்க. இந்த அவங்களுடைய மதம் வந்ததுனால தான் இந்த விரதம் இருக்குல்ல, நம்ம நிறைய உண்ணாவிரதம்லாம் இருக்கு. உண்ணாவிரதம் சொல்லக்கூடாது, உபவாசம். அந்த உபவாச கான்செப்ட் அதிகமானதுக்கு காரணமே இந்த ஜைனன் தான். அப்புறம் மாமிசம் சாப்பிடாம அதிகமாக பண்ணினது இவங்க தான். நம்ம ஹிந்து சனாதனத்தில் மாமிசம் சாப்பிடலாம், புரியுதா? தப்பு கிடையாது, அது தோஷம் கிடையாது, புரியுதா? ஆனால் நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த காரணத்தை கொண்டு போகிறோம்னா அதில் நான்வெஜ் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அது ரஜஸ வழக்கம். உனக்கு சத்துவம் வளர்க்கணும்னா இது இல்லாமல் இருந்தால் நல்லது. இதெல்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவன் மாமிசம் சாப்பிட்றதுனால தப்பானவன் அப்படி கிடையாது, புரியுதா? நல்லவனாக நடித்து மற்றவனை மோசம் பண்ணுறான், அவன் தான் மோசமானவன். இதை புரிஞ்சுக்கணும். வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் பண்ணினது இதனுடைய இம்பேக்ட். இதெல்லாம் ஜைனர்கள், சமணர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டையும் அடக்கி ஆண்டாங்க. அதில் வந்து திருநாவுக்கரசர்லாம் வந்து மாறி போனவர். அவங்க சகோதரி தான் திருப்பி தாய் மதம் திரும்ப வச்சாங்க. அவங்க சகோதரி திலகவதி. ஓகே, அதனால் இதெல்லாம் வந்து பௌத்தத்தை பற்றின ஒரு ஐடியா. இப்போ இவங்களுடைய ஐடியா வந்து சப்த பதார்த்தம் அப்படி சொல்கிறாங்க. இந்த சப்த பதார்த்தத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 7 விதமான பதார்த்தம் சொல்கிறார்கள். ஓகே, ஸோ இப்போது அத்வைதம் இருக்குது. அத்வைத்தத்தினுடைய கொள்கையில் 2 பதார்த்தம் இருக்குது. அது சொன்னால் உங்களுக்கு புரியும், மீதி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பதார்த்தம் என்ன அப்படின்னா ஆத்மா, அனாத்மா. இதை நம்ம அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்போம், ஆத்மா அனாத்மா. ஒன்று வந்து சேதனம், இன்னொன்று அச்சேதனம். ஓகே, இதை வந்து சொல்லுவோம். அதனால தான் நம்ம சைத்தன்யத்தை தவிர, கான்ஷியஸ் தவிர மற்ற எல்லாமே அனாத்மா லிஸ்ட்டில் போட்டுருவோம். ஸோ பாடி, மைண்டு, சென்சஸ், ஜகத் எல்லாமே எனர்ட். இன்க்ளூடிங் யுவர் பாடி, மைண்ட் இருக்கு இல்லையா, சென்சஸ், இது எல்லாமே கூட ஜட வஸ்து.
இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். புரியுதா? ஏன்னா பேக்கப்பில் ஆத்மாவினால் இது வந்து சேதனமாக இருக்குது. பாடி மைண்ட் இருக்க சேதனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பேக்கப்பில் சைத்தன்யம் இருக்கிறதுனால. இது திருக்கு திருஷ்ய விவேகம் வந்து பீரியாடிக்கலாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருக்கு திருஷ்ய விவேகம்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மா அனாத்மா ஸ்புரிக்கும். எப்போ ஆத்மா அனாத்மா வருதோ அந்த அனாத்மாவை வந்து நாம் கொண்டு வந்து விசாரம் பண்ணினோம்னா அந்த விசாரம் பண்ணினதனுடைய ரிசல்ட் வந்து மித்தியான்னு வரும். ஆத்மாவை விசாரிச்சுட்டே போனால் சத்தியம்னு வரும். அதனுடைய எண்டு வந்து சத்திய மித்யா ஞானம். இது சைட் டாபிக்கு. ஓகே, அப்போ அத்வைதத்துக்கு இருக்கிற 2 பதார்த்தம் என்ன? ஆத்மா அனாத்மா 2 பதார்த்தத்தை தான் நம்ம பேசுவோம். பதார்த்தம்னா இது வீட்டில் சாப்பிட்ற பதார்த்தம் இல்லை, இந்த சப்ஜெக்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதில் ஆத்மா அனாத்மான்றது எது சப்ஜெக்டு எது ஆப்ஜெக்டு? ஆத்மா சப்ஜெக்டு, அனாத்மா ஆப்ஜெக்ட். புரியுதா? ஓகே, அப்போ யுவர் மைண்டு சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்டாக பார்க்க தெரியணும். அப்போது எனக்கு நான் பிரச்சனைன்னு சொல்கிறதில்ல, எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம் நம்ம. அதுலேருந்து அது வந்து அகங்காரம் கிடையாது, மமக்காரம். அது கரெக்டு. மமக்காரமாக சொல்லலாம், இது என்னுடைய வீடு சொல்லலாம், நான் வீடுன்னு சொல்லப்படாது. நான் இனி இப்போ மூட் ஆஃப் ஆகியிருக்கேன், நான் மூட் அவுட் ஆகியிருக்கேன், நானும் சொல்லக்கூடாது. அது என்னுடைய மைண்டு இப்போ மூட் ஆஃப் ஆகிருக்கு. தெளிவாக பேச கற்றுக்கணும். அட்லீஸ்ட் நீ எப்படி வேணா இரு, டெக்னிக்கலாக பேச கற்றுக்கோ. அப்படி பேசிட்டாலே அது ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா அகங்காரத்தை விட மமக்காரம் சொல்லிட்டோம்னா அதில் நம்ம ரொம்ப பிரயாசப்பட மாட்டோம். என் நாய்க்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, மருத்துவரை பார்த்து அந்த டாக்டர் இருக்குல்ல, அந்த டாக்டர்கிட்ட காட்டுவோம், ரொம்ப வருத்தப்பட மாட்டோம். அப்போ என்னுடையதுன்றது என்னது? நாய். நான்ன்றது என்ன? அகங்காரம் இல்லாட்டி ஆத்மா. புரியுதா? இப்படி வச்சுக்கலாம். ஓகே, அகம் சொல்லிட்டு அகங்காரம்ன்றது அகங்காரத்தில் வரும் அல்லது ஆத்மாவில் வரும், அப்படி சொல்லலாம். ஓகே, மமக்காரன்றது என்ன? மமக்காரன்றது நாய், என்னுடைய டாக். அதுக்காக சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன். என்னுடைய நாய், என்னுடைய உடம்பு, என்னுடைய ரிலேஷன், அப்படி நிறுத்திடணும். அன்னைக்கு ஜி சொன்னார்ல, இவங்களாம் என்னுடைய ரிலேஷன் அப்படி சொல்லிட்டேன்னா உனக்கும் எனக்கு மாத்திரம் புரியும். எப்போ வேணால் பாயுன்னு அர்த்தம், கடிக்கும்னு அர்த்தம். அப்படி கடிக்கிற மாதிரி இருக்கிற ரிலேஷனில் என்னுடைய ரிலேஷன் அப்படி சொல்லிடணும். இல்லை ஒரு டெக்னிக்கலான ஒரு வேர்ட்ஸ். ஓகே, என்ஜாய் த டெக்னிக்கல் வேர்ட்ஸ். விசிஷ்டாத்வைத 3 பதார்த்தம், ஜீவ ஈஸ்வர ஜகத்து. ஓகே, அதுலேயும் ஈஸ்வர வந்து விஷ்ணு மாத்திரமே. புரியுதா? ஓகே, சிவா கிடையாது. விசிஷ்டாத்வைதம். வைசேஷிக்கில் 7 பதார்த்தம். ஓகே, சைவ சித்தாந்தத்தில் 36 பதார்த்தம், சாங்கியர்களில் 25 பதார்த்தம். புரியுதா? இப்போ இவனுடைய பதார்த்தம் நமக்கு படித்து என்ன பிரயோஜனம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஜீவ அஜீவ, ஜீவ அஜீவ. ஜீவன்றது சப்ஜெக்டு, அஜீவன்றது ஆப்ஜெக்டு. அஸ்ரவக சம்பரக, இது ரொம்ப பெரிய தாத்பரியம்லாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இதில் வரும்போது இந்த பிரம்மசூத்திரத்தில் வரும்போது எந்த மாதிரிலாம் திங்கிங் இருக்குது, எப்படிலாம் மதங்கள் உருவாயிருக்கு, எப்படிலாம் போயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம் இன்ஃபர்மேட்டிவாக. இன்னொன்று, அந்த மதத்தில் இருக்கிற கருத்து இந்த அந்த கரணத்துலேயே இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும், அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நான் இப்போ ஜெயினன் ஆகிட்டேனா, இப்போ நான் பௌத்தன் ஆகிட்டேனா? புரியுதா? இதெல்லாம் அப்பப்போ நீனே ஆனஸ்ட், யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணக்கூடாது. நீனே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு பண்ண. ஓ, இப்போ இந்த மாதிரி இருக்கேன்,
எதிர்க்க நல்லா தெரியும். இப்போ இவர் பௌத்தன் ஆகிட்டாரு, இப்போ ஜெயினன் ஆகிட்டார், இவர் இப்போ பூர்வபக்ஷி ஆகிட்டாரு. என் மைண்டை ஸ்டடி பண்ணுன்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அப்போ என்னுடைய மைண்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும்னா என்னுடைய மைண்டுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? என்னுடைய மைண்டு. நான் மைண்டுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நான் மைண்டு கிடையாது சொல்லக்கூடாது. அப்போ என்னை அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா எமோஷனாக இருக்கிறத நானுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய மைண்டு அவ்வளோ எமோஷனலாக இருக்குது, என் மைண்டு கோவப்படுறது, என் மைண்டு எரிச்சலாக இருக்குது அப்படி சொல்லணும். கொஞ்சம் திருத்தி சொன்னால் போகிறோம், நமக்கு இந்த ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. அஸ்வரவக சம்பரக நிர்ஜரக பந்த மோக்ஷ. ஓகே. இது ஒவ்வொரு தத்துவம் பந்த சொல்லணும், மோக்ஷம் சொல்லணும். அப்போ தான் இதுக்கு மோக்ஷனா இவனுடைய மோட்சம் என்ன, அவனுடைய மோட்சம் என்ன, இதுதான் பிரச்சனை. ஓகே, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் நம்ம ஜீவ சேதன ஆத்மா. ஓகே. இந்த ஜைன தர்ஷனம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஹிந்து சனாதன தர்மத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், மெயின் டேட்டி ஜீவா, இது தேவதை லக்ஷ்மி. இந்த காங்கிரஸ் ஜைனர்களை நீங்கள் செக்குலராகவே மாறிக்குங்க, நாங்கள் சலுகை தரோம், மைனாரிட்டி தரோம், கிறிஸ்தவ முஸ்லீம் மாதிரி உங்களுக்கும் சலுகை தரோம், எல்லாத்தையும் பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. நேராக பிரிட்டிஷ்காரனுடைய ரெப்ரசன்ட்டு. அதனால் அப்படி இருக்கான். ஆனால் இவங்க இப்போ லேட்டஸ்ட்டு போன எலெக்ஷனில் நாங்கள் எல்லாருமே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். லக்ஷ்மி பூஜை அவங்க பண்ணுற மாதிரி நம்ம யாரும் பண்ண முடியாது. தீபாவளிக்கு மறுநாள் செம்மையாக பண்ணுவாங்க லக்ஷ்மி பூஜை. புரியுதா? ரொம்ப பெரிய அளவில் பண்ணுவாங்க. நம்ம கௌரி விரதம், லக்ஷ்மி விரதம்லாம் இருப்போம். அந்த வீட்டில் இதெல்லாம் வச்சு மோகம்லாம் வச்சு எல்லாம் கொண்டாடுவோம் லக்ஷ்மி. இப்போ லக்ஷ்மி எல்லாருக்கும் பிடிக்கிறது, யாருக்கும் பிடிக்காது லக்ஷ்மியை. ஓகே. லக்ஷ்மி யாருக்கு போவா? லக்ஷ்மி அகங்காரம் இல்லாமல் இருக்கவாக்கிட்டு தான் போவா. லக்ஷ்மி எடுக்கணும், லக்ஷ்மி எடுக்கணும், அவங்க விட்டுட்டு போயிடுவான். புடுங்கல் தாங்க முடியாமல் போயிடுவான். புரியுது? அது ஒரு ஸ்மூத்தாக அப்ரோச் பண்ணால் தான் அவள் பர்ஸில் நிறைய நிற்பாள். புரியுதா? ரொம்ப புடுங்கல் ஆசை இல்லை, பேராசையாக இருந்ததுன்னா எகிரி குச்சி பர்ஸே காணாமல் போயிடுவாள். அது ஒரு மாடரேட்டு வேணும். புரியுதா? ஓகே. வைராக்கியம் உள்ள ஆளுக்கிட்ட போவான். ஏன்னா மகாவிஷ்ணு வைராக்கியத்தோடு இருந்தார். எல்லோரும் லக்ஷ்மி அடிச்சிடலான்னு சொன்னாங்க அந்த பார்க்கடலில். நேராக இவ போய் விஷ்ணுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். புரியுதா? இது ஒரு டெக்னிக். இதெல்லாம் அதை வச்சு இதை சொல்கிறது. இந்த ஜீவாவுக்கு, இவங்க சொல்கிற ஆத்மாவுக்கு அளவு இருக்குது. எப்படி போச்சா? முதல்ல எடுத்தோடனே தகராறு வந்துடுது. லிமிட்டேஷன் இவங்க ஆத்மா. அப்போ ஆத்மாவை மூணாக பிரிக்கிறாங்க. ரொம்ப அணு ஆத்மா, பரமாணு, ரொம்ப குட்டியாக இருக்கும் சின்ன ஆத்மா. அப்புறம் மகத் ஆத்மா, ரொம்ப பெருசு மகத். இதுக்கு நடுவில் இருக்கிறது மத்தியம பரிமாணம் அப்படி சொல்கிறாங்க. பரிமாணம்னா பரிணாமம் இல்லை. பரிணாமம் என்னது? பரிணாமம் என்னது? விகாரம், மாறக்கூடியது, மாறிண்டே இருக்கிறது பரிணாமம். ஓகே. பால் தயிராகிறது. புரியுதா? அது பரிணாமம். இது பரிமாணம். பரிமாணம்னா அளவு, சைஸு. ஓகே. மத்திய பரிமாணம். இவங்க ஆத்மா எப்படிப்பட்டது? மத்திய பரிமாணம். இதுலேயே போச்சா? நித்திய சர்வகதஸ்தானுகு. சர்வகதஸ்தானுகு, சர்வகதஸ்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அப்படின்னா அது ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு இல்லை. அனோரணியான் மகத்தோ மகியான். அது சின்னதுக்கு சின்னது, பெருசுக்கு பெருசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிராக சொல்கிறது, ஒன்று சின்னது சொல்லு, இல்லை பெருசு சொல்லு, என்ன மாதிரி ஒரு அளவு சொல்லு. புரியுதா? அது சின்னதுக்கு சின்னதுன்னா சின்னதுக்கு சின்னது இல்லை, பெருசுக்கு பெருசுனா பெருசுக்கு பெருசு இல்லை.
அப்படின்னா என்ன? இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அளவற்றது, எல்லையற்றது, இன்ஃபினிட். புரியுதா? அப்போது இவங்களுடைய ஆத்மா பரிச்சேதமுடையது, அளவுடையது. அப்புறம் அநேக ஆத்மா, ஒரே ஆத்மாவை கட்டிட்டு அடையாத, எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆத்மா. இன்றைக்கி அந்த ஆத்மா போயிடுது. புரியுதா? இப்போ வந்து அந்த லீலாம்மாவோட மாமனார் வந்து காலமாயிட்டாங்க. இப்போ 1 மினிட் அப்படியே மௌனமாக இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, ஏன்னா மறந்து போயிடும் நமக்கு. சிரதாஞ்சலி பண்ணுறதா சொன்னோம்ல, அது வாக்கு நிறைவேற்றிடணும். ஓகே, அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு? ஜீவன்றதில் உன்னுடைய ஆத்மான்னு ஒத்துக்கிறாங்க. ஆத்மா வந்து சேதன வஸ்து, அந்த சேதன வஸ்து வந்து பரிமாணம், பரிச்சேதகா, அநேக ஆத்மா, நிறைய ஆத்மா. ஓகே, ஸோ மூணாவது விஷயம் வந்து விகாரம் முடியாது, மாறிண்டே இருக்கும். அநேக ஆத்மா சொல்லிட்டாலே மாறிண்டே இருக்கும். ஏக்கம் சத்து விபராக ஏக்கமேவ அத்வித்தியம் அப்படி சொல்லியிருக்கோம். நம்ம ஏக்கமேவ அத்வித்தியம் சொல்லிட்டு 2 பதார்த்தம் சொல்லிட்டேல, கேட்டிருக்கணும். நீங்கள் கேட்பேன், கிளாஸாக இருக்கிறதுனால கேட்கல. அத்வைதம் சொல்லிட்டு என்ன 2 சொல்லுவோம். இது வந்து களிமண் பானை 2 சொல்லுவான், ஆனால் வஸ்து ஒன்று தான். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே 2 சொல்லுவான், சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் சொல்லுவான், ஆனால் பிரம்மன் ஒன்று தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம். இந்த வேதாந்தி தான் பொல்லாத பெயர். 2வது சப்த பதார்த்தத்தில் 2வது என்ன? அஜீவ. நெக்ஸ்ட் மெட்டீரியல் யூனிவர்ஸ், அது போக்தா பிரபஞ்சம், இது போக்திரு பிரபஞ்சம், அனுபவிக்கக்கூடிய வேர்ல்டு, ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, ஸோ இவங்களுடைய விஷயம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா பரிமாணம் காரியம் ஜகத்து, பரிமாணம் காரியம் ஜகத்து. இந்த அளவு உடையது இருக்கிறதோ அந்த பரமாணு இருக்கு இல்லையா, அந்த பரமாணு வைசேஷிக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரமாணு இவங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, நையாயிக்கா வைஷிகா, ஓகே, இவங்கள மாதிரியே இவங்க பௌத்தம், இவங்களுக்கெல்லாம் ஜெகத் தத்துவம்ன்றது அணு தத்துவம். சயின்ஸுக்கும் அணு தத்துவம் தான். புரியுதா? இப்போ சந்திரயான் 4 அனுப்ப போகிறாங்க, அதெல்லாமே அணு தத்துவம் தான். புரியுதா? அதனால் இந்த பரமாணு வந்து நீ பிரிக்க முடியாது, விட்டுட முடியாது அணுவை. புரியுதா? அந்த அணுவிற்குள்ளே அணுவாக இருந்து அணுவிற்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்று கரும்புள்ளே காட்டி, எப்படி அடாடா ஒன்றை வச்சு இன்னொன்று புரிஞ்சுக்கணும். அங்கே கரும்புக்குள்ளே என்ன இருக்க, சர்க்கரையா தித்திப்பா? ஔவையார் என்ன சொல்கிறா? தித்திப்பு சொல்கிறாளா இல்லை சக்கரை சொல்கிறாளா? ஸ்வீட்டு தான் சொல்கிறா. ஆனந்தம். நீ சக்கையை சாப்பிட்டா ஆனந்தமாக இருப்பியா, ஸ்வீட் சாப்பிட்டா ஆனந்தமாக இருப்பியா? சக்கையை சாப்பிட்டு அப்படியே முழுங்கினேன்னு வச்சுக்கோ, ஆனந்தமாக இருப்பியா? ஸ்வீட் அப்படியே ஸ்வீட் பண்ணி உறிஞ்சினா ஆனந்தமாக இருப்பியா? அதில் இருக்க ஸ்வீட்டு ஆனந்தமாக இருக்கு. இப்போ நான் இதுக்கு வேலைச்சேரிக்கு போயிருந்தேன், இப்போ இல்லை. அந்த கிண்டிலேருந்து மேலே இறங்கும்போது பைக்கில் போகும்போது அந்த அந்த கடகட ரோட்டில் கீழே இறங்குற இடத்துல அந்த சாவி எகிரி குச்சிட்டு, இப்போ நிறுத்தி திருப்பி வரணும். நம்ம எல்லாமே டைம், அப்போயும் டைம் தான். எதுக்கு தான் ஓடுறானோ மனுஷன். ஆனால் ரன்னிங்லேயே கண்டுபிடிச்சிட்டேன், சாவி எகிந்து அது அந்த இடத்துல தான் விழுந்திருக்கும் அப்படி சொல்லி. புரியுதா?
இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுமோ? பதட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நேராக போய் ஒன்று நிறுத்துறேன், கரும்பு ஜூஸ் கிட்ட ஒரு ஜூஸ், இதில் கீர் கொடுத்துட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணுங்க, நிம்மதியாக குடிச்சிருப்பாங்க. எப்பா போடு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், பெட்ரோல் வேஸ்டானா பரவாயில்ல போடு. அதுக்குள்ளே அவன் லாஜிக்கெல்லாம் சொல்கிறான். இந்த கரும்பை ஜூஸ் பண்ணிகிட்டே எங்கே விழுந்திருக்குன்னு இது பண்ணி அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். நேராக திருப்பி சுற்றிட்டு அந்த எல்லா வண்டியும் ஓடுற இடத்துல அப்படியே காலில் ஏற்றி அப்படி பிடிச்சி பண்ணிட்டு திருப்பி அதை போயிடணும். அது கிளாஸ் சொல்கிற டயத்துலேயே கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸ் ½ அன் ஹவர் தான் செக்ஷன். ஏன்னா மென்டல் டிஸார்டர்ஸ், யாரெல்லாம் மென்டல் டிஸார்டர்ஸோ அவங்க தான் கரெக்ட் டைம் வரலைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. விகாரம் முடியாது. அஜீவ மெட்டீரியல் யூனிவர்ஸை பற்றி சொல்கிறது. அது பரிமாணம், காரியம், ஜகத்து. நியாய வைஷிகாலேருந்து எடுத்துக்கிறாங்க. எதை எடுத்துக்கிறாங்க? பரமாணு தத்துவத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ பொதுமக்களுக்கு அணு தத்துவம் ரொம்ப முக்கியம். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திரத்தின் வழியாக நாம் பல்வேறு விதமான மதங்கள், அந்த தத்துவங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று அந்த தத்துவம் எங்கே நம்மளுடைய மனசை பாதிக்கிறதுன்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அஸ் எ வேதாந்தி எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி அங்கே பூர்வபக்ஷி வேதாந்த சித்தாந்தம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ளரே சித்தாந்தம் பண்ணி அதை டேலி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ சுலபமாக இருக்கும். ஓகே, இது மற்ற தெரிஞ்சதுன்னா அப்போ பல்வேறு விதமான படிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜீவ ஈஸ்வர ஜகத்து 3 பற்றி பல்வேறு கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ரிஷிகள், முன்னோர்கள், சான்றோர்கள். புரியுதா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இந்த அஜீவத்தன்னு படிச்சுட்டு இருக்கோம். ஜீவ அஜீவ, சேதனத்துக்கு ஆப்போசிட், எனர்ட்டு. அதாவது இந்த ஜகத்தோட விஷயத்தை சொல்கிறாங்க. ஜகத் எப்படி இருக்கப்பட்டது அப்படின்றத ஜெயின மதத்தோடைய பர்செப்ஷனில் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பேர் சப்தபங்கி நயா. சப்தபங்கி நயா, இன்யா இன்யா, சப்தபங்கின்யா அப்படின்னு பேர். சப்தபங்கின்யா ஒரு பேர், அதுக்கு பேர். இன்னொரு பேர், அதுக்கு பேர் வெரி ஃபேமஸான பேர் சியாத்வாதகா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாத, சனிக்கவாதகான்னு படித்தோம். பௌத்திஸ்ட்லாம் யார்? சனிக்கவாதகா. ஓகே, சாங்கியன் சத்வாதகா. புரியுதா? வேதாந்தி அஜாதிவாதகா. வாதகான்னு என்ன? வாதம் பிடிச்சவன், குஷ்டம் பிடிச்சவன்னு சொல்லக்கூடாது. அவன் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அதில் தான் வாதம் பண்ணி ஜெயிப்பான். ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ஓகே, சியாத்வாதகா. சியாத்வாதகன்னா என்ன? சியாத்வாதகனா ரொம்ப சிம்பிள். நத்திங் இஸ் அப்சல்யூட். நத்திங் இஸ் அப்சல்யூட். எதுவுமே முழுமை கிடையாது. அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். போயிட்டு வா, ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காத. அப்படி சொல்லக்கூடியது சியாத்வாதகா. இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் இப்படி தான் இருப்பான். இதை படிச்சுட்டே வாங்க, அப்படி தான் இருப்பான். அப்படியே கொஞ்சம் உணர்ந்தோம்னா அப்படி தான் இருப்பேன். சியாத் அஸ்தி, எப்படி தத்துவம் எப்படி இருக்கு பாருங்க. சியாத் அஸ்தி. ஓகே, சியாத்துனா என்ன அர்த்தம்? அதுவாக இருக்கலாம். ஓகே, சியாத்துக்கு மீனிங் சொல்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. அதுவாக இல்லாமல் இருக்கலாம். அதுவாக இல்லாமல் இருக்கலாம். எப்படி? புரியலன்னு கூட பரவாயில்ல, இது மோட்சம் கிடையாது. சியாத் அஸ்தினா அதுவாக இருக்கலாம். சியாத் நாஸ்தினா அதுவாக இல்லாமல் இருக்கலாம். எதையே ஸ்பெசிஃபிக்காக பேசக்கூடாது.
நிறைய பேர் இருக்கான், தீர்மானம் பண்ணாமே பேசுவான், அப்படியே ரேண்டமாக பேசிட்டு போகிற ஆள். இவன் தான் நஷ்டமாயிடுறது. பிஸ்னஸ்ஸு, லைஃபு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாக. வேக மைண்டு, புத்திம் சலாம் புத்திகி. சலாம்னு சலாம், நல்ல பாட்டு இருக்கு, அது பியூட்டிஃபுல் பாட்டு. பானுமதி பாடுவா, அவளே ஏற்றி அவளே பாடினது. சலாம் ஐயா சலாம்னு. முஸ்லீம் வேஷத்தில் இருப்பாங்க. சியாத் அஸ்தி சியாத் நாஸ்தி. நீங்கள் பழைய படம்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். சியாத் அஸ்தி சியாத் நாஸ்தி, குலே பகாவாலி. அது பியூட்டிஃபுல்லாக இருக்க வரணும். அது கிண்டில் பண்ணுற பாருங்க, இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கு பாரு. சலாம் பாபு சலாம் பாபு, பியூட்டிஃபுல். அதெல்லாம் ரசித்த பாட்டு அது. சியாத் அஸ்தி சியாத் நாஸ்தி. சியாத் அஸ்தினா அதுவாக இருக்கலாம், சியாத் நாஸ்தினா அதுவாக இல்லாமல் இருக்கலாம். சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச. அடா பாவி, நான் உன்னை படிக்க வேண்டியிருக்கு. அதுவாக இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம், இல்லாமே இருக்கலாம். எப்படி? இது படித்த பொண்ணு தான் எனக்கு பரம சாந்தமாயிடுச்சு. ஓ, ஏன் இப்படி இருக்கான் அவன்? ஜைன மதத்தில் இருக்கான், அல்லது ஜைன மதத்தினுடைய பாதிப்பில் வந்த இந்த நாட்டில் ஊறி இருக்கிறதுனால இவன் இப்படி நிலை கொள்ளாமல் இருக்கிறான். ஷணிக்கவாதம். இதுக்கு பேர் அனிர்வச்சனியம் பேர். இன்னொரு வாதம். இப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு பேர் அனிர்வச்சனியம். நம்மளும் அனிர்வச்சனையும் சொல்கிறான், ஆனால் இவன் எல்லாமே அனிர்வச்சனையும் சொல்கிறான். அப்படி சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச. நாலாவது புது சொல்லு சியாத் அவக்தவ்யா. சியாத் அவக்தவ்யா, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாமல் இருப்பது. ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாமல் இருப்பது. ஓகே. பானிபூரி வானிலை அறிக்கை, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. சியாத் அஸ்திச்ச அவ்யக்தச்ச. இந்த வானிலை அறிக்கை வந்து 4 கிடையாது, 3. அதுவும் இருக்க செய்யும், இல்லாமலே இருக்கலாம். மழை பெய்யும், பெய்யாமல் இருக்கக்கூடும். சியாஸ், நீங்கள் இப்போ வானிலை அறிக்கை சொல்லணும், சியாஸ் அஸ்திச்ச நாஸ்திச்ச அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு அப்போ ஞாபகம் வந்துட்டுன்னா வருஷ வருஷம் மழை பெய்யும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. சியாத் அஸ்திச்ச அவக்தவ்யச்ச. இப்போ அவ்யக்தவ்யச்ச படித்தோம்ல, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கலாம், அதை வந்து சேர்த்துக்கிறார். சியாத் அஸ்திச்ச அவக்தவ்யச்ச, அதுவாக இருக்கலாம், அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். சியாத் நாஸ்திச்ச அப்படின்னா அதுவாக இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி சொல்ல முடியாமல் இருக்கலாம். 7 சியாத், நீங்களே சொல்லிடலாம். சியாத் என்ன ஃபாலோ பண்ணலையா? அஸ்திச்ச நாஸ்திச்ச அவ்வக்யக்தச்ச. அதுவாக இருக்கலாம், அதுவாக இல்லாமல் இருக்கலாம், அதுவாக சொல்ல முடியாமலும் இருக்கலாம். புரியுதுல்ல? இது புரிஞ்சுதுன்னா வீட்டில் ஆஃபீஸில் அவன் சொல்லும்போது கடுப்பாகாது. இந்த 7 எதில் போடுறதுன்னு நீ போடணும். நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு அட்டையில் எழுதி வச்சு டேபிளில் வச்சுக்கணும். இரு நீ எந்த கேட்டகரியில் வரேன்னு பார்க்கலாம். நீ பாஸாக இருந்தன்னா சொல்லணும். பாஸ் இல்லாமல் சைட் மேனேஜர் இல்லை, இந்த மேனேஜர்லாம் இருந்தால் சொல்லக்கூடாது, வேலை போயிடும். ஓகே. இப்போ ரங்கராஜ பாண்டே கேட்குறான், கிட்ட ஒருத்தர் கேட்குறான் கேள்வி, என்ன சார் சொல்கிறீங்க, இந்த 3 எலெக்ஷனை பற்றி என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு. இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஏன் தெரியாதது எப்படி சொல்ல முடியும்?
அதனால் அனைகாந்தவாதிகள் இன்னொரு பேர் டைட்டில் இவாளுக்கு, அனைகாந்தவாதிகள். அப்புறம் ஜைனர்களுடைய தியரி வந்து சியாத்வாதகா, ஷூ தியரி, பிக் பேங் தியரி அப்படிலாம் இருக்குல்ல. இவனுக்கு ஒரு தியரி, என்ன தியரி? சியாத்வாத தியரி. ஓகே, அப்போ நம்ம ஆள் பல தியரிகளை கண்டுபிடிச்சிருக்கான் சயின்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே. புரியுதா? எல்லாமே அன்சர்டனிட்டி. அவன் இல்லை, நம்ம ஆளே சொல்லிட்டான். இப்போ அவன்லாம் புதுசாக போட்டுக்கிறான், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இந்த சயின்ஸு மொழியில் சொன்னால் அன்சர்டனிட்டி. வேதாந்த இது நம்மளுடைய பாஷையில் சொன்னால் அனிர்வச்சனீயம். புரியுதா? அதாவது புதிராக பேசுறது, விளக்க முடியாது அந்த விஷயத்தை. ஏன் கிறுக்கா இருக்கான்? அப்படி தான் இருப்பான். ஏன் மாயா? ஏன்? அதுக்கு பேர் அனிர்வச்சனீயம். அப்படி தான் இருக்கும் இந்த கேஸு. இப்படிதான் ஒன்றும் கண்டுக்கூட. இந்த சங்கேத பாஷெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் உபயோகப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிடக்கூடாது. பேர் வேணால் சொல்லிக்கோ, நான் ஒரு புது டைட்டில்மா நான் சொல்கிறேன் கேளு, ஆனால் இது சொல்லிடக்கூடாது. அர்த்தத்தை சொல்லிட்டீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதுவும் என்ன சொல்லக்கூடாது, நீ சொன்னால் கூட என்ன சொல்லக்கூடாது. அப்போ ஜைன சப்த பதார்த்த அதில் வந்து 7 புதிர் இருக்கிறது. அதில் 2 தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஜீவ அஜீவ அதுதான் நம்ம இங்கே வியாசாச்சாரியார் எடுத்துக்கிறார். ஓகே ஓகே. 3வது வந்து ஜீவ அஜீவ, 3வது ஆசிரவம். ஆசிரவம்ன்றது என்ன? த ஃப்ளோ ஆஃப் கர்மா. ஓகே, இந்த ஃப்ளோ ஆஃப் கர்மா எதுலேருந்து வருது அப்படின்னா புண்ணிய பாபத்திலேருந்து வருது. இந்த ஃப்ளோ ஆஃப் கர்மா எதுலேருந்து வருது? புண்ணிய பாபம் பண்ணுறதுனால அதனால் வருது. அப்போ இந்திரியங்களுடைய பிரவൃத்தி பண்ண பண்ண ஆசிரவா. என்ன புரிஞ்சுக்க? ஏன் நீ கர்மம் பண்ணினான்னு தானே வரும். கர்மம் பண்ணினா புண்ணியமோ பாவமோ வரும். அந்த ஃப்ளோ ஆஃப் கர்மா, புண்ணியம் பாபம், ஆசிரவகா இந்திரியங்களுடைய பிரவൃத்தி. ஓகே, அப்போ கர்மா லீட் டு செல்ஃப் இக்னரன்ஸ் அண்டு டெல்யூஷன் அண்டு ஆசுரி சம்பத். கர்மா லீட் டு 3 விஷயம் உண்டாக்குறது: செல்ஃப் இக்னரண்ட், டெல்யூஷன், ஆசுரி சம்பத். ஆசூரி சம்பத். ஓகே, கர்மா பண்ணும்போது கிடைக்கிறது. அதாவது கர்மா பண்ணும்போது புண்ணியம் பாபம் லீட் டு ஆத்ம அஜ்ஞானம், மோகம், ஆசுரி சம்பத், காம குரோதாதிகள். ஓகே, இதெல்லாம் யாருடைய தத்துவம் படிச்சுட்டு இருக்கோம்? ஜைனர்களுடைய தத்துவத்தை படிச்சிருக்கோம். ஸோ இந்த புண்ணிய பாபம் என்ன பண்ணுறதுன்னா ஃப்ளோ ஆஃப் கர்மா ஆத்ம அஜ்ஞானத்தை உண்டாக்குறது, மோகத்தை உண்டாக்குறது, ஆசுரி சம்பத்து, காம குரோதாதிகளாக உண்டாக்குறது. அப்போது இந்த ஜைன தத்துவத்துப்படி கர்மான்றது எப்படி? கர்மா இஸ் வெரி ஃபைன் மேட்டர். ஓகே, பார்ட்டிகல்ஸ், வெரி ஃபைன் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, மேட்டர் ஆஃப் பார்ட்டிக்கல். இப்போ சொல்கிறா இல்லையா, இந்த இவங்க பரமாணு உடச்சி அதில் வந்து இப்போ வந்து காடு பார்ட்டிக்கல் வந்திருக்காங்க. அது அந்த மாதிரி இவ சொல்கிறான். இதெல்லாம் இங்கேருந்து போனது தான். அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இதில் மனுஷன் மாட்டிக்கிறான், அதுலேருந்து அவனை தப்பிக்க வைக்கணும். எப்படி வந்து இந்த ஈரத்தில் அந்த மழை காலத்தில் வந்து செல்லு வரும், அப்போ வந்து ஒரு பேப்பரை கட்டி தொங்க விடுவாங்க. என்ன பேப்பரை? எண்ணெயில் துவைச்ச பேப்பரை மாட்டி விடுவாங்க. இவர் போய் நேராக போய் அதில் அந்த லைட்டில் போய் மாட்டிப்பார், எண்ணெயில் போய் மாட்டிப்பார். இது ஒரு சாமானியன் கண்டுபிடித்த டெக்னீஷியன், நல்ல சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்ச டெக்னீஷியன் வந்து யூடியூப் அப்படியே போய் அதில் போய் ஒட்டிட்டான்னா 1 hour, 2 hours, 3 hours. சரி, எடுத்து வை, எல்லாமே அப்புறம் தான் முடிஞ்சு போச்சு.
கிளாஸுக்காக உட்காந்துது, ஃபோன் பக்கத்தில் இருக்கு. அவனை தான் மாட்டினான். அதுவும் உற்சாகமாக இருக்கும். அண்ணாமலை என்ன சொன்னார் அவன் சொல்லிட்டுண்டா, அருணாச்சலம் சொல்கிறது செய்கிறான் அவன். நீ சுவாமிஜி சொல்கிறதெல்லாம் செய்யணும். அதனால் அதுலேருந்து மாட்டிக்கக்கூடாது சொல்கிறது. 4வது என்ன, சம்பரம். சம்பரக நிவர்த்திகி. இப்போ ஃப்ளோ ஆஃப் கர்மா இருக்குல்ல, அது என்ன பண்ணணும், இப்போது மோட்சத்துக்கு நிறுத்து, ஸ்டாப். சம்பரகா, கர்மத்தை நிறுத்து. சம்பரகா நிவர்த்தி. அதுக்கு முதல்ல சாதனை பண்ணணும். யமா நியமா சமதமாதிகள்லாம் பண்ணணும். ஜைன மதத்தில் உள்ள ஞானப்படி அஜ்ஞானம் நீக்கி அதனால் மோகம் ஒழியும். மோகம் ஒழிந்தால் துராச்சாரம் நீங்கணும். சதாச்சாரனாக இருப்பாய். அதனால் இவாளுடைய எம்பசைஸு துராச்சாரன்லேருந்து சதாச்சாரனை ஆக்கிறதுக்கு மோர் எம்பசைஸ் பண்ணுவான். அதனால தான் நம்மளை சில பேர் ஜைனவாதியான்னு நினைப்பான். இவர் ஏன் இதுக்கு சாதனை செய்யறதுக்கு மாத்திரம் இவ்வளோ எம்பசைஸ் கொடுக்குறாரு, அப்படி பண்ணுவான். புரியுதா? அப்போது ஏற்கனவே உள்ள கர்மா பார்ட்டிகல்ஸு தோஷத்தை போக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் அடுத்தது நிர்ஜரம். நிர்ஜரம் என்றது என்ன, சம்பரத்தில் புது கர்மாவை நிறுத்தணும். ஆனால் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கோம்ல கர்மா, அதை நீக்கணும். அதுக்கு பேர் நிர்ஜரம். அதுக்கு என்ன பண்ணுறது ஜி அப்படி கேட்டால், ஜைனா என்ன சொல்கிறேன்னா, நல்ல இந்த இதில் பஞ்சாப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். பஞ்சாப் தாபா பெருக்கல, இந்த ரோட்லலாம் போகும்போது பஞ்சாப் தாபா இருக்கும். அங்கே நார்த்தில் போக வேண்டாம், நீங்கள் இப்போ ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா பஞ்சாப் தாபா இருக்கும். தாபான்னா இப்போ இது தக்கியத்தை தாபா. இந்த ஹலு பரோட்டா, கொத்து பரோட்டா இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். வரட்டி மாதிரி இருப்பான் ஒன்றா. அவனை நான் போய் அவனை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு, அவனுக்கு தெரியாமல் சுற்றிட்டு வருவேன் அந்த இதுவை, அந்த பெஞ்சை. அப்படி போயிட்டு இப்படி வருவேன் நைஸாக. தெய்வம்டா தெய்வம். அதுவும் இப்படி வச்சுட்டு சாப்பிட்றான். அந்த வரட்டி மாதிரி இருக்கிறத அதை சாப்பிட்ணும். தொண்டை கிழியாமல் இருக்கணும், குடல் கிழியாமல் இருக்கணும், அதை ஜீரணம் பண்ணணும். நம்ம சாஃப்ட்டு குடல் உள்ளவங்கப்பா. நம்ம சாஃப்டாக இருக்கணும் இல்லையோ, குடல் சாஃப்ட்டு. ஓகே. சப்தசீல ஆரோகணம். தப்த தப்த ஷீலா. ஷீலானா கல், ஷிலா. தப்த ஷிலா ஆரோகணம். தவத்தை தீவிரப்படுத்து. ஏறி உட்காரு அது மேலே. இப்படிதான் விவேகானந்தர் உட்காந்துட்டார். ஒரு காம கீற்று வந்த உடனே பொசுங்கி சாகட்டம்னு இவர் பாட்டு பாடினார். ஆனால் மனுஷன் இவர் உட்காந்துட்டார். சிஷ்யர்களாம் போட்டு வலித்து வந்தனால தப்பிச்சிட்டார். நமக்கு பெரிய இது பொக்கிஷம் கிடச்சிது. இல்லாட்டி மண்டல மிஸ்வர் மாதிரி அவரும் போயிட்டுருப்பார். ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள். புரியுதா? அதனால் சம்பரகா. ஸோ சம்பரகனா ஆருருக்ஷோர் முனியேக, யோகத்தில் அமர வேண்டியவர்கள், அமர்ந்தவர்கள். ஓகே. அமர வேண்டியவர்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கான யம நியமம் பண்ணணும். நீக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், நிர்ஜரம். அதுக்கு நல்ல சாதனை பண்ணணும், தபஸ் பண்ணணும். ஓகே. உன்னை வருத்திக்கணும். ஊருக்கு வருந்துதல், ஊருக்கு உழைத்திடல் யோகம், தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் யாகம். எது யஜ்ஞம், வழிபாடு, வர்ஷிப்பு. அந்த யாகம் எது தெரியுமா, மற்றவங்களுக்கு தனக்குத்தானே வருத்தி கொள்ளுதல். தனக்குத்தானே வருத்தி கொள்ளுதுன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. உபவாசம் இருக்கிறது, கண்ணு மூச்சுன்னு இருக்கிறது, என்ன இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய இருக்கு. தன்னைத்தானே வருத்திக்கிறது. ஊருக்கு உழைத்தடல் யோகம் அதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. புரியுதா? ஊருக்கு மற்றவங்களுக்காக உழைக்கணும், மற்ற ரிலேஷன்ஸுக்காக உழைக்கணும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா அது நம்ம ஆற்று ஃபங்க்ஷன் மாதிரியே பண்ணணும்.
எடுத்து எல்லாம் பண்ண, மாமி இதை எடுக்கட்டுமா அதை எடுக்கட்டுமா, யார் பண்ணலான்டாப்பா நீ இப்படி வேலை செய்யறியப்பா, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கு பாரு, அது என்ன சொன்னாலும் அது செய்ய வேண்டியது, அது எடுக்கவே எடுக்காது. நீ மாத்திரம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இரு, அதில் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போய்டும், கம்பேரிசன்லாம் போய்டும். புரியுதா? எல்லாத்தையும் என்னதான் எடுத்துன்னு செய்யணும். அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிடக்கூடாது. இதை சுவாமிஜி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லணும். அவன் ஏதோ ஒன்றுத்துக்காக வச்சிருப்பான், அவன் மொத்தத்துக்கு மோசமாக ஆகிடக்கூடாது. புரியுதா? இப்போ நானே பண்ணிக்கிறேன்னா நானே பண்ணிக்கிறேன். அதனால் இதை பிடிச்சிக்கணும். அப்போது இதுக்கு என்ன பெஸ்ட்டுனா காமிய கர்மா டு நிஷ்காமிய கர்மா பண்ணு. அதுதான் நம்மளுடைய கர்மாவை அழகாக சொல்லுங்க. நித்திய நைமித்திக பிராயச்சித்த, அப்புறம் இந்த காமிய கர்மாவை நிஷ்காமிய கர்மாவாக பண்ணு. நீ நிஷ்காமிய கர்மாவாக பண்ணினா தான் உனக்கு கர்மயோகம் செய்யறதுக்கு வரும். ஓகே, அது தலையில் அடிச்சுக்கிட்டு கர்மத்தை ஸ்வதர்மத்தையே தலையில் அடிச்சுக்கிட்டு பண்ணினா கடவுள் கூட உன்னை காப்பாற்ற மாட்டார். நிர்ஜரகா, பழைய கர்மத்திலேருந்து விடுபடு. அதுக்கு முக்கிய உபாயம் தபஸு. ஓகே, தபஸுன்னு இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். சிலர் மாத்திரம் ஏன் வந்திருக்காங்க? இந்த 3 எலெக்ஷனில் இப்போ மோடி வேலை பண்ணார், பாரத பிரதமர் எப்படி வேலை பண்ணார் அந்த இதை பாருங்கள், எடுத்து பாருங்கள். நம்ம கொஞ்சம் பண்ணுறதுக்கே அப்படியே அதுவும் சம்பளம் வாங்கிட்டு அவருக்கு ஒரே சம்பளம் தான். இந்த எலெக்ஷனில் ஜெயித்தாலும் பிரைம் மினிஸ்டர் சேலரி தான், 3 எலெக்ஷனில் ஜெயித்தாலும் அதே சேலரி தான், இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ஊருக்கு உழைத்தரன் யோகம் அதை பயின்றவர், சொல்லி கொடுத்துட்டுருக்கவர். புரியுதா? அப்படி சிரேஷ்டாச்சாரம். திடீர்னு எம்எல்ஏ எம்பி நடந்த கூட்டத்துக்கு போயிட்டார் அவர், சொல்லாமல் இல்லாமல். இல்லை பதட்டமாக எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன பாஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல்லேருந்து பாஸ் வந்துட்டாருன்னா என்ன ஆகுறது? நானே ஏதோ தத்து பித்துன்னு ஏதாவது மேனேஜ் பண்ணிகிட்ருப்பேன் எங்கள் பசங்கிட்ட. அவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகுறது? சார் நானும் வாரணாசி தொகுதி எம்பி ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சிரேஷ்டாச்சாரம். புரியுதா? அவருடைய எம்பி தொகுதியை கொடுத்துருப்பாரு. திஸ் இஸ் ஆனஸ்டி, டிக்னிட்டி. எக்ஸாம்பிள் இப்போ யுவான் சுவாங்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், பிரத்யட்சமாக இப்போ பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். மகான்கள் வாழக்கூடிய அவர் காலத்திலே நான் வாழ்ந்தவன் அப்படி சொல்கிறதுல பெருமை. புரியுதா? அப்படிப்பட்டது. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன? ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணின்னு இருக்கோம்? பந்தகா. ஓகே, எப்போ கர்ம சம்பந்தகா வந்துடுதோ துக்க சம்பந்தகா, அதாவது கர்ம பல சம்பந்தகா பந்தகா. கர்ம பல சம்பந்தகா பந்தகா. ஹான்னு வருவோம், ஏதாவது ஒன்று போட்டக்கூடாது. கர்ம பல சம்பந்தகா, அதை எழுதிக்கோங்க விஷ்ணுஜி. கர்ம பல சம்பந்தகா பந்தகா. கர்ம பலத்தினுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்படுத்திக்கணுமா, அதுக்கு பேர் பந்தம். ஓகே, அதனால தான் அவர் விஷயம் புரியாமல் சொன்னார் கிருஷ்ணர், அந்த கர்ம பல தியாகி அப்படின்னாரு, கர்மயோகிய. நீ கர்ம பண்ணுறதுல உனக்கு உரிமை இருக்கு, ஆனால் கர்ம பலத்தில் உரிமை கிடையாது. ரொம்ப இடியார்த்தனமாக இருக்கும் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் நீ ஒரு மாதம் ஒரு வாரம் கர்மத்தை செஞ்சுட்டு கர்ம பலனில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, அதுவே மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்படி இருப்போம்? கர்ம பலம் வருதா பாரு, அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கர்மத்தை பண்ணுவோம், முடிஞ்சா பண்ணுவோம். ஆஸ்ரவகா. ஓகே, ஆஸ்ரவக என்ன? காரணம். பந்தக என்ன? காரியம். அப்போ ஆசிரவகன்னா புரியணும். ஆசிரவகன்னா என்ன? ஆசிரவம் சொன்னல, ஃப்ளோ ஆஃப் கர்மா, அது காரணம்.
பந்தம் வந்து காரியம். புரியுதா? இப்படி போட்டு பார்த்துக்கணும். புத்தி அனலைசஸ் பண்ண. மோக்ஷா ரொம்ப ஈஸி. கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை, துக்க சம்சாரத்திலிருந்து விடுதலை, அஜ்ஞான சம்பத்திலிருந்து விடுதலை. அதாவது அஜ்ஞான கர்ம துக்க விடுதலை மோக்ஷா. இவங்களுக்கு புனர்ஜென்ம நாஸ்தி. புரியுதா? இப்படிப்பட்டவர்களுக்கு. அப்போது இவங்களுடைய விஷயம் வந்து கடவுள் கிடையாது இவர்களுக்கு. யார்? ஜைனர்களுக்கு, உண்மையான தத்துவவாதிகளுக்கு. இப்போ அதெல்லாம் எவனுமே கிடையாது. நம்ம அந்த கருத்தை தான் படிச்சுன்னு இருக்கோம். பௌத்தம் வந்து சர்வம் ஷணிக்கவதம், ஷணிக்கம். அவங்களுடைய இது வந்து எப்படி சொல்கிறோம்? சர்வம் ஷணிக்கம். ஜைனம் வந்து சர்வம் சப்தபங்கா. ஓகே. இந்த சப்தபங்கின் நியாயகா அல்லது அனைகாந்தவாதகா அல்லது சியாத்வாதகா. சியாத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? கொஞ்சம் ஏதோ ஒரு விதமாக, கொஞ்சம் ஏதோ ஒரு விதமாக, கொஞ்சம் ஏதோ ஒரு விதமாக. அப்படின்னா என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? அது சொல்ல முடியாதுன்றது சொல்ல வரேன் நான். அனிர்வச்சனீயம். புரியுதா? அப்போ அவங்க வந்து எந்த விஷயத்தை எடுத்துனாலும் இப்படி போடுவாங்க. இந்த 7 போடுவாங்க. அஜீவல் இருக்கு இல்லையா? அந்த அஜீவில் இருக்கிற 7 விஷயத்தை போட்டுடுவாங்க. எல்லாத்துக்கும் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம், சொல்ல முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கிறவர்கள் இந்த ஆட்களை நம்ம வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல் சூத்திரத்தில் இவர் வியாசாச்சாரியார் இந்த சப்த வங்கியை எடுத்து நிராகரம் பண்ணுறாரு. ந ஏகஸ்மின் அசம்பவாத். அதாவது இந்த முதல் சூத்திரத்தில் சப்தபங்கவாத கண்டனம், சப்தபங்கவாத கண்டனம். மற்ற 3 சூத்திரங்களா ஆத்மஸ்வரூப கண்டனம். அப்படின்னா உங்களுக்கு என்ன தோன்றது? இப்போ ஒரு மாதிரி நிலையில் இருக்கீங்க. சப்தி பாவன்னு பேர் மாண்டூக்கியத்தில். சப்தி பாவன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மழையில் இருந்திருப்பீங்க, எதையும் இது செய்ய. சாப்பிட வரையா? தூங்கவும் முடியாது. எதா போய் சுறுசுறுப்பாக பண்ண, அதுவும் பண்ண முடியாது. இதுக்கு பேர் சப்தி பாவம். இப்போ கிட்டத்தட்ட கிளாஸ் வந்து பேசி பேசி ஒரு முதல் சூத்திரம் சப்தபங்கவாத கண்டனம், மற்ற 3 சூத்திரம் வந்து ஆத்மஸ்வரூப கண்டனம் அப்படி சொல்கிறேன் நான். அப்போ இந்த 7 விஷயத்தில் அது வேறு கன்ஃபியூஸ் பாருங்கள். 7 விஷயம் வேறு சொல்லிட்டோம். இப்போ எந்த 7 விஷயத்தில் கேட்குறீங்க? இல்லை ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது பாருங்கள். அது ஒரு ஏதோ 7 சொன்னீங்க, இது ஒரு ஏதோ 7 சொன்னீங்க, ஏதோ ஒன்று சொன்னீங்க. சியாத்வாதா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீ எந்த 7 கேட்குறீங்க? அதில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இதில் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். முதல் சொன்ன 7 என்ன? ரெண்டாவது சொன்ன 7 என்ன? மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து சப்த பதார்த்தத்தை 7 சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அஜீவில் 7 சப்த பதார்த்தம். அதாவது காரியமாகிய ஜகத்தில் 7 விதமாக பிரிக்கிறாங்க சப்த பதார்த்தம். இப்போ முதல் சூத்திரம் சப்தபங்கவாத கண்டனம், மற்ற 3 சூத்திரம் ஆத்மஸ்வரூப கண்டனம். அப்படி சொல்கிறதுலேருந்து என்ன வருது தெரியல இல்லையா? சரி, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஜீவ, ரெண்டாவது அஜீவ. 2 கருத்து தான் எடுத்துக்கிறாங்க. இவர் வியாசர் 2 கருத்து தான், சப்தத்தையும் 7த்தையும் சொல்லலை, 7 பதார்த்தத்தையும் சொல்லலை. 2 பதார்த்தத்தை எடுத்துக்கிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாத்திரம் சொல்கிறார், எடுத்துக்கிறார். அதே போல் தான் அங்கே நம்ம பார்த்தோம் ஹீனயானத்தில்
சப்த அந்த அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோங்க. ஓகே, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறவன் சர்வ எல்லாமே அஸ்தித்வாதகா, சர்வ அஸ்தித்வாதகா. அதில் ஒன்று எடுத்துக்கிறவன் சனிக்க மாத்திரம் விஞ்ஞானம் மாத்திரம் எடுத்துக்கிறவன் அவன் ஏக அஸ்தித்வாதகா. இப்படி பார்த்தா தான் நீ கிளாரிட்டியாக இது கேட்குறது புரியறதான்னு ஒரு அனலைசஸ் பண்ண முடியும். புரியுறதா? அப்போது ஜீவ விஷயத்தில் சப்தபங்கவாத கண்டனம், மற்ற 3 சூத்திரத்தில் ஆத்மஸ்வரூப கண்டனம். ஓகே, ஆத்மா சப்ஜெக்டில் தப்பாக சொல்கிற நீ, அது தப்பு. அஜீவில் இருக்கிற சப்த பதார்த்தம் இப்போ படிச்சோடனே 7 விஷயம் சியாத்வாதம், அந்த சியாத்வாத கண்டனம் பண்ணுறாரு. ஓகே, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அச்சு பிச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சூத்திரத்தில் நிராகரிக்கிறார் 7 விஷயத்தை. புரியுறதா? இது புரிஞ்சால் போகிறோம். ஓகே, ஏன் நிராகரிக்கிறார்னா சமான காலே சமான ஆசிரியே சமான தேச விருத்த தர்மோ ந சம்பவதா. ஓகே, அதாவது ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே காலத்தில் ஒரே இடத்துல அந்த ஒரே அனுபவத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அப்படி சொல்ல முடியாது. வேறொரு காலத்தில் வேறொரு தேசத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். புரியுதா? ஓகே, முன்னாடி அவனுக்கு புத்தி இல்லாமல் இருந்தது, இப்போ புத்தி வந்துடுது. அவனுக்கு புத்தி இல்லாமல் இருக்குது, அப்படி ஒரே நேரத்தில் சொல்லக்கூடாது. புரியுறதா? நம்ம என்ன பத்திரிகை நிருபரெல்லாம் நம்ம இல்லை அரசியல்வாதிகளா? அவன் எப்படி வேணால் பேசுவான். அவன் பேசுகிறதெல்லாம் இந்த 7 வாதத்தில் வரும், சியாத் வாதத்தை தான் பேசுவோம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஓகே, இப்போ உதயநிதி அவர் பேசினார் இந்த சனாதன தர்மம், அது சியாத்வாதம். புரியுதா? உள்ள திட்டவட்டமாக பேசினார், இருக்கலாம், வெளியில் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் அது பெருசாகினோடனே நார்த்தெல்லாம் போனோடனே அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டார். நான் அப்படிலாம் பேசவே இல்லை, வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், புரியுதா? இது கருத்து, இது எம்எல்ஏவோட கருத்து, அது மந்திரியோட கருத்து. புரியுதா? அப்படிலாம் சொல்கிறாங்க சியாத்வாதா. ஓகே, அப்போது சமான காலத்தில் அதை சொல்ல முடியாது. அப்போது இதைத்தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு. புரியாமல் போனாலோ வேதாந்தம், புரிஞ்சாலோ சித்தாந்தம் சொல்லியிருப்பான். இதை மாற்றி நம்மளை சொல்லிட்டான். புரியுதா? அப்போ இன்னைக்கு பார்க்குற தத்துவாதிகள் இந்த வேதாந்தம் உட்பட எல்லாமே சியாத்வாதியாக தான் இருக்கான். ஒரு நிலை இல்லாமல் இருக்கான். அன்சர்டனிட்டி, அனிர்வாச்சியம். எல்லாரையும் பார்த்தா ஒரு 20-30 வருஷம் படித்தா கூட இப்படியே பேசுகிறான். ஒரு நிச்சயம் பண்ணணும்ல, இந்த நிச்சயம் பண்ணுறது வரமாட்டுறது. இப்படித்தான் அப்படி நீ கெட்டுப்போ, நிச்சயம் பண்ணி கெட்டுப்போ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணான், குடிச்சு செத்து போவேன். எப்படி தீர்மானம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. இப்படி இல்லடா முடிவு பண்ணான், முடிவு பண்ணி சாகிறது கிராஜுவலாக. புரியுதா? ஏதோ ஒன்று நிச்சயம் இருக்கணும். நிச்சயம் இல்லாமல் அப்படியே வேகா போயின்னு இருக்கக்கூடாது. நம்ம இவர் இந்த நரசிம்மராவ் மாதிரி, அவர் சியாத்வாதி தான். புரியுதா? இந்த மாதிரி இடிக்க வந்துட்டாங்க இந்த டூம்லாம். அப்படியா? பார்ப்போம், பார்க்கலாம். இன்னத்தை பார்க்குறது, இடிச்சே போயிட்டாங்க, இடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. இடிச்சிட்டாங்களா? ஐயோ, அப்படி பண்ணக்கூடாதே. சரி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாமல் 5 வருஷம் அவரும் ஓட்டிட்டார். புரியுதா? சியாத்வாதி. புரியுதா? ஓகே, அதனால தான் வேதாந்தம் என்ன சொல்கிறது, ஆச்சரியவத்து குச்சலாகா. இந்த வேதாந்த இந்த ரகசியம் இருக்க ரொம்ப ஒண்டர்
ஒண்டர்னா இதுதான் ஒண்டர். ஓகே ஓகே. ஸோ இதில் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அக்ஷர லட்சம் பிரில்லியன்ட் உபனிஷத்து வாக்கியம். வெரி சிம்பிள். 3 சொற்கள். ந சாது ஏற்கத்தக்கதல்ல, ந சம்மதம், ந யுக்தி யுக்திக்கு பொருந்தாது நீ சொல்கிறது. காரணம் ஏகஸ்மின் ஏகஸ்மின் ஒரே பொருளில் ஒரே நேரத்தில் விருத்த தர்மம் வந்துடும். புரியுதா? ஸோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். வெயில் மழை வேணால் இருக்கலாம், வெயில் காஞ்சுட்டே மழை பெய்யலாம். புரியுதா? ஆனால் பகல் இருந்துட்டே இரவு வந்துடுத்து அப்படி சொல்ல முடியாது. இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் நம்ம சிருஷ்டி வந்ததுலேருந்து நம்ம கேள்விப்படலை பகலும் இரவும் ஒரே நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு. நீ அமெரிக்காவுக்கு பிரயாணம் பண்ணும்போது வேணால் ஃப்ளைட்டில் பார்க்கலாம், பகலையும் பார்க்கலாம் இரவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? முன்னாடி ஒரு டிவி இருக்கும், அப்படிதான். அந்த டிவியில் குளோபல் டிவி இருக்கும். அது அப்படியே காட்டுவான். பாரதத்தையும் காட்டுவான், அமெரிக்காவும் காட்டுவான். இந்த 2 நேரத்தை காட்டுவான். 2 நேரத்தை காட்டும்போது பகல் இரவு 2 இருக்கும். ஒண்டர். நமக்கு தூக்கமாக வரும். நான் கசக்கி புரிஞ்சுன்னு பார்க்கறது. பகலும் இருக்குது ராத்திரி இருக்குது, ஒரே நேரத்தில் இருக்குது. ஓகே. அப்போது இந்த சியாத் என்பதனுடைய பொருள் 7ஆக பிரிக்கிறது. கொஞ்சம் ஏதோ ஒரு விதமாக அப்படின்னு அவன் அர்த்தத்தில் 7 விஷயத்தையும் அப்ளை பண்ணுறான். அதனால் உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட்டு ஏக்கமேவ அத்விதீயம், ஏக்கத்துவம் பஷ்யதி. அதனால் அத்வைதம் அப்படி சாந்தம் இதெல்லாம் நமக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கிறது. அதில் உன்னோடது தவறு. ந ஏகஸ்மின் அசம்பவாத். ஓகே, சம்பவாத் அசம்பவாத் அது நடைபெறாது அப்படின்றத இங்கே நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்ல போகிறாரு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.